எங்கேயுமே இல்ல, போறதே தெரியாது உங்களுக்கு. அப்படி டக்கு டக்குன்னு போயிடும். லாஜிக் கேட்க கூடாது, பட் ஆசமா இருக்கு. ஆசம். நீங்க எல்லா விஷயத்துல லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது. அது சம சூப்பரா நல்லா பண்ணிருக்காரு. ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. ஒரு ஏஜுக்கு சூப்பரா நடிச்சிருக்காரு. மாசெல்லாம் படத்துல குறைச்சலே இல்ல. செம்மையா காமிச்சிருக்காரு. அதெல்லாம் அப்படி கமல் ரஜினிலாம் இல்ல, செம்மையா காமிச்சிருக்காரு. ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. தலைவர் படம், மாஸ் படம், போய் பார்க்கலாம். உபேந்திரனோட கேரக்டர் சூப்பரா இருக்கு. அப்புறம் எல்லாருக்குமே நல்லா இருக்கு. ஆக்சுவலி எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்களே சார், அதுல சூப்பர் ஸ்டார் முதன்மையான கேரக்டர். அதை தாண்டி யாருடைய கேமியோ இல்ல யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு? எல்லாருடைய கேமியோவும் பக்காவா பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நல்லா இருந்தது, சூப்பரா. ரஜினினாலே மாஸ் ஸ்டைலு, அதுக்கு கொஞ்சம் பஞ்சமே இருக்காது. லோகேஷுடைய டைரக்ஷன்ல இந்த படத்துல தனித்துவமா இருந்தது. சம மாஸ். உங்களுக்கு எவ்வளவு ரஜினி பிடிக்கும் சார்? இங்கேயே வந்து FDFS நான் வருவேன் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. ஸோ எவ்வளவு தீவிர ரஜினி ரசிகர், ஒரு ரசிகரா பூர்த்தி அடைஞ்சிருக்கீங்க? கண்டிப்பா பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கும். 2000 crore வந்து கண்டிப்பா வரும்னு எதிர்பார்க்குறேன். அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் எப்படி இருந்தது? ஃப்ளாஷ்பேக் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக அந்த மாதிரி இருந்தது, சின்னதாக. மற்றபடி அந்த ஃப்ளாஷ்பேக்கு அந்த பாஷானுடைய ஃபீல் வரணுன்றதுக்காக கடைசியாக தளபதி ஃபீல் எடுத்துருந்து ஷோபா ஜோடி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. 100% ஃபுல்ஃபில் பண்ணோம். இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ரஜினி ஃபேன்ஸ், பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக படம் பிடிக்கும். ஸோ 3 ஹவர்ஸுமே வந்து நம்ம கொடுக்குற அந்த 190 rupeesக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்கும், ஒர்த் வாட்சிங் தான். ஸோ தலைவர் ஃபேன்ஸுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாகவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய மாஸ் மொமெண்ட்ஸ் இருக்குது படத்தில். எவ்ரி 10 minutes இல்லை 15 minutes வந்து நிறைய கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி தான் அந்த சீன்ஸ் இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அந்த பார்க்கறதுக்கு தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் ஹேவ் எ பெஸ்ட் சினிமாட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் குட், நாட் என்னமே அவுட் ஆஃப் இதில் விக்ரம் அளவுக்குலாம் இல்லை. இப்போ வந்துட்டு நீங்களே நிறைய பேர்ட்ட கேட்டுருங்க, மற்ற ரஜினியை தாண்டி வேற யாருக்கு கேரக்டர் நல்லா இருக்குன்னா சௌபின்னு சொல்லலாம். ஆனால் சௌபினுக்குமே ஒரு எலிவேஷன் போகுது. எலிவேஷன் போனே அவர் அப்படியே கீழே கொண்டு வந்துடுறாங்க. எதுக்குன்னா ரஜினியை மேலே ஏற்றுறதுக்காக. இப்போ விக்ரம் படம் எடுத்துங்களா, விக்ரம் படத்தில் வந்துட்டு ரோலக்ஸோட கேமியோ வந்து செமையா இருக்கும், அவருக்கும் வெயிட் இருக்கும். அதே சீன்ல அப்படியே கமல்ஹாசன் மியூசிக் போட்டு அவருக்கும் வெயிட்டா இருக்கும். ஆனால் இங்கே அமீர் கான் கூட கேமியோ எக்ஸாம்பிள் தான். அமீர் கான் வந்து அப்படியே வெயிட்டா காட்டுவாங்க, அப்படியே ரஜினியும் வெயிட்டா காட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் ரஜினியோட வெயிட்டை கூட்டுறக்காக அமீர் கானை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுருவாங்க. இது வந்து மற்ற ஸ்டேட் ஃபேன்ஸ்க்குலாம் பிடிக்குமா, பாலிவுட் ஃபேன்ஸ் எஸ்பெஷலாக பிடிக்குமான்னு கேட்டால் அவங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியாது. ஸோ அந்த 1000 கோடி மார்க் வந்துட்டு ரீச் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் டவுட் தான். பட் இருந்தாலும் மற்ற எல்லா ஆக்டர்ஸ் இருக்கிறனால கண்டிப்பாக இது பெர்ஃபார்ம் பண்ணும். அடிப்படை ஸ்டோரி வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டோரி தான். ஸோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்துட்டு ரொம்ப நேரம் சொல்ல வராங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் 10 நிமிஷத்துலேயே முடிச்சாரு. மேபி லியோவில் ஃப்ளாஷ்பேக் பெருசாக எடுத்து சோதனை பண்ணாலே இந்த படத்தில் வந்துட்டு லோகேஷ் வந்து அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலே தெரியல. இன்னொரு ரீசன் வந்து டிஏஜிங் சூப்பராக பண்ணியிருந்தாரு. இப்போ கோட்டு படம்லாம் பார்த்துட்டு இதில் டிஏஜிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஏஜிங் மட்டும் இல்லாமல் வாய்ஸையும், தலைவரோட வாய்ஸ் வந்துட்டு சின்ன வயசில் எப்படி இருக்குதோ அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. தலைவர் வாய்ஸ்னு தெரியுது, பட் ஸ்டில் அது கம்ப்யூட்டர் மாடுலேட்டர்னு தோணுது. அவ்வளோ தூரம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. ஸோ டிஏஜிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரி வந்து வீக் தான். ஃபிளாஷ்பேக் வந்து கம்மியாக ஏதோ காட்டியிருக்காங்க. அது கண்டிப்பாக ரஜினி ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். நான் டிஏஜிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்தாரு, எதுக்கு அவருக்கு அவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஷோபின் வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு சார். அவரை வந்து மோனிகா சாங்ல பார்த்தோன்னா எப்பெல்லாம் ஸ்க்ரீன்ல பார்ப்போம்னு நினைச்சோம். ஆனால் அவர் ஸ்க்ரீன்ல வந்து எங்களை சூப்பர் ஸ்டாரையே டென்ஷன் ஆக்கி டெரர் ஆக்கிட்டாரு. அதனால அவர் மேலே எங்களுக்கும் வெறுப்பாயிருச்சு. ஆனால் இஸ் அ வெரி பிரில்லியன்ட் ஆக்டர், நல்லா பண்ணியிருக்காரு. ஷோபின் தான். ஏன்னா மீது யாருமே படத்தில் ட்ராவல் ஆகல சார், யாருமே ட்ராவல் ஆகல. எல்லாரும் ஒரு பிட் ஆஃப் ஒரு 5 minutes 10 minutes போயிடுச்சு. ஸோ அதனால யாரும் மனசுல நிக்கிற மாதிரி இல்லை சார். இருக்கு இருக்கு இருக்கு. இல்ல 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 இல்ல, இது லோகேஷோட படம் தான். ரஜினி சாரோடைய படம் வந்து அவர் நீங்க என்ன சொன்னாலுமே ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா அவர் எது பண்ணாலுமே ஸ்டைலா இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த படத்துக்காக லோகேஷ் இப்படி ஸ்டைல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டாரு. இது அவருடைய ஓன் ஸ்டைல். ஆனா அந்த லோகேஷோட இன்புட் அதுல நிறைய ஸ்டோரியில இருந்ததுனால அது இன்னும் பவர் பேக்கா இருந்தது, பவர் ஹவுஸா இருந்தது. ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல் பண்ணுமா அபார்ட் ஃப்ரம் ரஜினி ஃபேன்ஸ்? கண்டிப்பாக ஃபீல் பண்ணுங்க. இதை வந்து நான் தலைவரோட ஃபேனுங்கிறதுனால கிடையாது. ஒரு படம் பார்க்க ஒருத்தர் தியேட்டருக்கு வரோம்னா என்னென்ன வேணும் அந்த விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கு. கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். லோகேஷுடைய படம் மாதிரி இருக்கா? 100% இல்ல தலைவருடைய படம் மாதிரி இருக்கா? இவங்களுடைய காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? ஆக்சுவலி ஸ்கிரீன் பிளே வைஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்டோரி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா, இல்ல ஏதோ ஒரு வகையில வந்து கொஞ்சம் இதை சரி பண்ணியிருக்கலான்ற மாதிரி தோணி இருக்கா, இல்ல எப்படி அமைஞ்சிருக்கு? இது வந்து தலைவர் படம் டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜ். ஓகேங்களா? இதில் வந்து லேக், அந்த ஸ்டோரி கனெக்ட் இதெல்லாம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் வந்து
லோக்கிக்கு வந்து இருக்க இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் இதில் இருக்குது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது வந்து 50 இயர்ஸ் ஆஃப் தலைவர் செலிப்ரேஷன். அதில் நான் FDFSல லக்கி சோல் ஐ ஆல்சோ காட் அ ஸ்க்ரீன். சூப்பராக உள்ள என்ஜாய் பண்ணும். இது தலைவர் ஃபேன்ஸ் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணும். லேடிஸ் எல்லாம் டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ எங்கேயுமே வந்து ஸ்லோவாவோ லேகாவோ இல்லைன்றீங்க, எல்லாமே கிரிப்பிங்காக தான் இருந்தது. எல்லாம் கிரிப்பிங். ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடக்க போகுதுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு என்ன கனெக்ஷன், ஏன் இது வருது த்ரூ அவுட் யூ வில் பி இன் த லூப். பெரிய ஹியூஜ் ஹைப் இருக்கு இல்லையா, அந்த ஹைப்பை ரஜினி ஃபேன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமா, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும்? I think all fans, I think ஒரு செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ரஜினி ஃபேன்ஸ் will definitely like it. I'm a Rajini fan. I definitely like it. நான் ஒரு easily half a dozen times பார்ப்பேன். But for others as well, it will be nice. Yes, ஒரு mass moment இருக்கு. They might be commentary. But I like the layers in the story. So Lokesh Kanagaraj, thank you so much. It's an amazing film. Multiple layers. It took some time to understand, but I think we'll see it over and over again. But the star cast was amazing. I'm a big Nagarjuna fan. I'm a big Upendra fan. I'm from Bangalore myself, so no complaints. Superb star cast. Amir Khan, no doubts. And Ani, superb music. No complaints at all, sir. I have to see the film. இங்க சிங்கப்பூர்ல செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்? யூசுவலி ரஜினி சாருடைய FDFS இங்க எப்படி இருக்கு? அங்கே 6 AM ஃபர்ஸ்ட் ஷோ அங்கேயும் சிறப்பாக இருக்கும். பூஜைலாம் நடந்து ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணி தான் ஆரம்பிப்போம். இங்கே அந்த வைபே வேற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே வைஸ், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நிறைய ஹைப் இருக்கு இல்லையா? ஆமா, ஃபுல்ஃபில் தான். ஃபுல்லாக நீங்கள் இது வரைக்கும் அவங்க கிரியேட் பண்ண ஹைப்க்கும் நீங்கள் உட்காந்து அந்த சினிமாவில் வந்து தலைவர் வித்தியாசமாக நீங்கள் தலைவரை பார்க்கலாம். பழைய அந்த அவரோட ஹியூமராக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், பாஷா படத்தோட அந்த அக்ரெசிவ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே அடங்கியிருக்கு அந்த படத்தில். நம்ம திரும்ப இன்னொரு ஷோ போகிறோம். இங்கே இருக்கிற வரைக்கும் ஷோக்கு போவோம். ஸ்லோவாக இருக்கு அங்கங்கே, இல்லை லேகாக இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுதா? இல்லை அது ஸ்லோவாக இல்லை, லேக்காக இல்லை, கரெக்டாக தான் போகுது. அது அந்த சினிமா புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு ட்ராப் இருந்து தான் உங்களுக்கு அது கம்போஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விதத்தில் சூப்பராக இருக்குது. அப்படி தான் இருக்கணும். கன்ஃபியூசிங்கா இருக்கா ஸ்கிரீன் பிளே? இல்ல அது நல்லா கரெக்டா வந்து இல்ல, எழுத்து சூப்பரான எழுத்து, நல்ல இயக்கம், நல்ல டெக்னிக்கல் சைடும் இருக்கு. ஃபைட் கோரியோகிராஃபி, ஒரு அன்பறிவு மாஸ்டர் சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு.